காரணமாக சுமார் 15 நாட்கள் என்னுடைய ஊரை விட்டு என் குடும்பத்தோடு இந்த கிராமத்தில் தங்கி சத்தியவேத மண்டலத்தில் தங்கியிருந்தேன். 15 நாட்கள். இந்த கூட்டம் சாதாரணமான கூட்டமும் கிடையாது. ஒவ்வொரு மணித்துளியும் என் முழங்காலில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலிலே உட்கார்ந்து இந்த கூட்டத்தை நடத்தணும். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்து 10 ஆண்டுகள் இடைவெளி ஆகி போச்சு. சத்தியோடு பகுதியில் இது எனக்கு மாமியார் ஊர். எனக்கு ஒரு ஆமன் சொல்லுங்க. இது எனக்கு மாமியார் ஊர். நான் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஏக்கம் வரும், எப்படியாவது இந்த ஊரில் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அநேக ஊழியக்காரர்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, மண்டலத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் எனக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கத்திரத்தில் கேட்டேன். 3 நாட்கள் கூட்டத்தை கத்திரனுக்கு ஆயத்தம் செய்து கொடுத்தார். கருங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கத்திர நாமத்துக்கு சொல்றோம். நிறைய நேரம் நான் எடுத்துக்க போறதில்லை, சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும் எப்படி அமைதுன்னு சொல்லி. அதனால 10 நிமிஷம் மாத்திரம் வார்த்தையை சொல்லி நாளை தினத்துல தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நாம் தொடர்ந்து நடத்தலாம். அடுத்தது நம்ம மத்தியில் வெகுவாய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதானே ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். நான் இடத்துல நான் வாழ்த்து கொடுக்கிறேன். பிரியமானவர்களை, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சத்தமாவத்தில் வாசிக்கிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக எல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. சத்தியவேடு பகுதியில் இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எத்தனை பேர் அவர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த கூட்டம் ஒரு நற்செய்தி கூட்டம், இயேசுவின் அன்பின் ஊழியத்தின் மூலமா நடக்கிறதுக்கு இன்னைக்கு பிரதான தூதர்கள் மத்தியில் ஏராளமான ஒரு சந்தோஷம். அதோட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைய மகன் அப்பா கிட்ட கேட்கிறார், என்னுடைய சொத்து ஆஸ்தியில என்னுடைய பாகத்தை பங்கிட்டு கொடுங்க. அப்பாவும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. இந்த உலகம் உருவானது நமக்காகத்தான். ஆதியாகமம் 1:28 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பூமியை உருவாக்கத்திற்கு முன்னதாக, அந்த ஆதாமை யாவலை உருவாக்கத்திற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் படைத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமையும் யாவாலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ இந்த உலகத்துல படைக்கிறதுக்கு முன்னாடி, மனுஷனை உருவாக்கத்துக்கு முன்னாடியே எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு செய்து கொடுத்துட்டார். நமக்காகத்தான். இதை அப்பா கிட்ட பங்கு கேட்கிறாங்க பிள்ளைங்க. ஆண்டவருக்கு பங்கிட்டும் கொடுக்கிறார், பங்கிட்டும் கொடுக்கிறார். ஒரு மகன் அதை என்ன பண்றாரு, விட்டு எடுத்துக்கிட்டு தூர தேசத்திற்கு போகிறார். அவர் அம்மன் சொல்லுவோமே, ஆண்டவரை விட்டு தூரம் போறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை, தூர தேசத்துக்கு போறாரு. அந்த மனுஷன் அங்க இருக்கிறதாக நண்பர்கள் எல்லாம் கூடிக்கிறாரு. கூடிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாரு. எத்தனை போதை வஸ்துகள் இருக்கிறதோ, எத்தனை சட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ, தகப்பனுக்கு பிடிக்காத காரியம் எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கும் அடிமையாகி அவருடைய இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செய்து நண்பர்களுக்கெல்லாம் சாரா ஊத்துறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. நண்பர்களுக்கெல்லாம் சாராயை ஊத்திட்டு ஃபுல்லா குச்சிட்டு கும்மால் அடிக்கிறார். எப்படி அடிக்கிறாரா? சாராய கடை இருக்கு, கவலை இல்லைங்க, குச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்பன் சொல்லிங்க. எப்படிமா? குச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்பா சொல்ல. அதனால என்ன பண்றாங்க, தூர தேசத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஆடுறாரு ஆட்டம். சாராய கடை இருக்கு, கவலை இல்லைங்க, குச்சிட்டு வீட்டுக்கு போனா அப்பன் சொல்லிங்க. சாராயத்தை ஊத்து கொஞ்சம் கேட்கிறாரு. நம்ம கூட எத்தனை பேர் கையை தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா எத்தனை பழக்கம் இருக்குதோ மொத்தத்தை காலி பண்ணிட்டாரம்மா. அவருக்கு இருக்கிற எல்லா பணமும் செலவாகுது செலவாகுது செலவாகுது.
மொத்த பணமும் செலவாயினங்க. இருக்கிற நண்பர்கள் பார்க்கறானுங்க, கூட சேர்ந்து குடிக்கிறானுங்க, கும்மால் அடிக்கிறானுங்க, துட்டு காலியாக ஒவ்வொருத்தனும் கேட்டிக்கின்னு போயிடறானுங்கம்மா. அவருக்கு பணமெல்லாம் காலியாகி போச்சு, கொஞ்சமா இருக்கு. தேசத்துல கொடிய பஞ்சம், அல்லையா? தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு, பணம் தீர்ந்து போச்சு. இனி இவர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிலை. அப்போ ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போய் வேலைக்கு சேர்றாரு. அந்த மனுஷன் சொல்றாரு, என்கிட்ட வேலை இப்போதைக்கு எதுவும் இல்லை, ஒரு வேலை இருக்கிறது. மயில் வழியில என்னோட பண்டிகளை மேல். ஆமென் சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்பேற்பட்ட சந்தோஷமா, நல்ல நிலங்கள் இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, நல்ல துணிமணிகள் இருக்கிறதம்மா. அது எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாத்தையும் வித்து எடுத்துக்கிட்டு பொங்கல் வாங்கிட்டு என்ன பண்ணாரு, குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு வீணான வார்த்தைகளாலும் வீணான வசதிகளாலும் எல்லாத்தையும் செலவழித்து வீணா போயிட்டு கடைசி அவர் எங்க வராரு, பன்றி மேய்க்கத்துக்கு வராரு. பன்றி மேய்க்கத்துக்கு வராருமா. பன்றி மேய்க்கிற வேலையில செய்யறாரு. அவருக்கு சரியான ஆகாரம் கிடைக்கல, சரியான ஆகாரம் கிடைக்கல. அவர் வாழ்க்கையில நிம்மதியை இழந்துட்டாரு, சந்தோஷத்தை இழந்துட்டாரு, அவர் எல்லாவற்றையும் இழந்துட்டாரம்மா. எல்லா மகிமையும் இழந்துட்டு கடைசி அவருடைய வாழ்க்கைக்கு சொந்தம் துக்கம், துயரம், வேதனை, கஷ்டம், அவமானம். ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போனோம்னா எத்தனையோ நமக்கும் கிடைக்கும். எது நமக்கு வேணும்? சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம். ஆண்டவர் கூட இருந்தா எத்தனையும் கிடைக்கும். நம்ம ஆண்டவரை விட்டு போயிட்டோம்னா துக்கம் தான், துயரம் தான், வேதனை தான், கஷ்டம் தான், அவமானம் தான். இத்தனையோ அந்த இளைய மகன் சுமந்து கொண்டு இருக்கிறார். கடைசி அவருக்கு பசி என்ன செய்ய முடியல, சரியான போதுமான ஆகாரம் கிடைக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, பன்றிகள் தின்றதான தவிர்க்கலாம் நம்மளுக்கு கிடைக்குமா? என்னமா பன்றிகள் தின்ற தவிடனா கிடைக்குமா? அதுவும் அவருக்கு கிடைக்கல. அப்பதான் அவர் யோசிக்கிறார். ஒரு யோசனையெல்லாம் மாறும். கெட்ட குமாரன் நானும் துஷ்டரோடு கூடிக்கொண்டே இஷ்டப்படி ஓடினேனம்மா, கஷ்டப்பட்டு வாடுறேனம்மா. கெட்ட குமாரன் நானும் துஷ்டரோடு கூடிக்கொண்டு இஷ்டப்படி ஓடினேனம்மா, கஷ்டப்பட்டு வாடுறேனம்மா, கஷ்டப்பட்டு வாடுறேனம்மா. ஆண்டவரை விட்டு
தூரமா போயிட்டு எனக்கு பார்த்தா வேதனை நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாவி அப்பா சந்தோஷம் மிகுதியா இருக்குமா? உங்க மத்தியில தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாரு. மிகவும் சூழ்நிலை வந்திருக்கிறாரம்மா. வந்திருக்கிறாரு. ஒரு வார்த்தையை செய்து கொடுத்து வந்திருக்கிறாரு. உன்னுடைய கண்ணீரை காண தேவனுக்கு வந்து கொண்டிருக்கிறாரம்மா. அவன் நினைக்கிறான் கடைசி நேரம் பண்டிகை தின்ற அந்த தவத்தோடு நம்மளுக்கு கிடைக்கலையே. அன்பானவர்களே, என்னுடைய அப்பா வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஆகாரம், என்னுடைய வேலைக்காரர்கள் என்னுடைய அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஆணைகள் சாப்பாடு, 3 வேளை அருமையான சாப்பாடு, நல்ல உடைகள், சீருடைகள், எத்தனை அந்தஸ்து அங்க இருக்கிறது. அப்பா வீட்டில் இருந்தீங்கன்னா எத்தனை மகிமமா அவங்க மேல எத்தனை மகிழ்ச்சி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தோமா? இந்த வார்த்தையை சொல்றதுக்காக சத்திவேடு பகுதியில லட்சத்தை செலவு செய்திருக்கிறேன். லட்சத்தை செலவு செய்திருக்கிறேன். யாருக்கிட்ட போய் கேட்கலாமா? ஐயா எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, என்ன கூட்டத்தை நடத்தணும். யாருக்கிட்ட போய் கேட்கல. அப்பா கிட்ட கேட்டேன். பலனை கத்திருக்கிறார். அதான் சொல்லுங்க. லட்சங்களை தாண்டி இந்த கூட்டத்துக்கு செலவு செய்து ஒரு ஆத்மா கருத்துக்கப்படாதா? ஒரு ஆத்மா இந்த வார்த்தை கேட்டு மனதிரும்பாதா? பரவாயில்லத்துக்கு ஒரு ஆத்மாவை சொந்தக்காரரை மாற்ற மாட்டோமா? ஒரு குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அயராது பாடுபட்டு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. சொந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்க. நான் நேரா கோட்டு போட்டிருப்பேன். காரை விட்டாங்க இறங்கி. ஆண்டவர் காரை கொடுத்தாரு, கோட்டை கொடுத்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடி காரை கொடுத்துட்டாரு, கோட்டை கொடுத்துட்டாரு, நல்ல வீடும் கொடுத்துட்டாரு. அதை காட்டும் புத்திசாலியான மனைவியும் கொடுத்துட்டாரு. புத்திசாலியான மனைவி எங்கிருந்து கொடுக்கல? உங்க ஊர்ல தான் கொடுத்திருக்காரு. சத்த வீட்டுல கடவுளை பற்றி தேவனை மகிமைப்படுத்துவோம். காரை அங்க நிப்பாட்டிட்டேன். அழகா துறமறை இறங்கி வந்துட்டு இப்ப நடந்துட்டு இப்படி ஒரு 4 வாட்டி கையை 4 வாட்டி கையை காட்டிட்டு ஒரு வருஷத்துல எடுத்து என்னால பிரசங்கம் பண்ண முடியும். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண தெரியும். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். நிறைய பேர் நான் பார்த்திருப்பீங்க. இந்த ஊர்ல ஒரு சில தமிழ்நாட்டு பகுதியில் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீங்க. அநேக மேடைகளில் பார்த்திருப்பீங்க. திருச்சபைகளில் பார்த்திருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி நடக்க தெரியும். அதை அப்படி இல்லாம இந்த ஸ்டேஜ் தலையில சொன்னேன். இந்த பேனர் என் கையில தான் கட்டினேன். இந்த கொடிக்கம்பெல்லாம் என் கையில் தான் நட்டோம். இந்த இடத்தெல்லாம் நாங்கள் தான் சுத்தம் பண்ணி இந்த கல்லெல்லாம் பொறிக்க போட்டோம். இந்த இடத்துல ஸ்டேஜ் போடுற முடிக்கும் 7 மணி வரைக்கும் யூனிஃபார்மே வேற. முன்னாடி வந்தவங்க என்ன பார்த்துருப்பீங்க. 7 மணி வரைக்கும் என் யூனிஃபார்ம் வேற. அதுக்கப்புறம் தான் அருமையான எங்க மாமா மகள் கிளாரா வீட்டில் போய் தான் குளிச்சேன். என் எதிர் வீட்டில் எனக்கு பொண்ணு கொடுத்தவர் அவர் தான் குமரன் மாமா. அவங்க வீட்டில் தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு 5 நிமிஷம் வந்து நிற்கிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சாயலா இருந்தாலும் ஆண்டவருடைய முகத்தை பிரகாசிக்கும்போது பார்க்கும்போது நீ எப்படி ஆயிடுவ? அநேக வெளிச்சம் உன் முகத்துல வந்துடும். அவன் ஏக்கத்தோடு அவன் நினைக்கிறான், ஐயோ நம்முடைய அப்பா வீட்டை நல்ல ஆகாரத்தை விட்டுட்டு நம்ம தூரத்துல வந்து அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம கெட்டு நாளாசிரியா மாறி நம்ம படுற வேதனை கொஞ்ச நேரமா இல்லையே. ஒரு காலத்துல நான் கூட அப்படித்தான் இருந்தேன். ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். எங்க அப்பா அம்மா நல்லா பெற்று வளர்த்து என்ன கருப்பா தான் பெற்றாங்க. என்ன நல்லா மேக்கப் நல்லா பண்ணுவேன். கத்திரிக்காய் சோத்திரம் பவுடர் இல்லாத வெளியே போக மாட்டேன். கத்திரிக்காய் சோத்திரம். என்னோட அப்பா கூட மீட்டிங்ல வந்திருக்காரு. எங்க அம்மா காலமாயிட்டாங்க. 9 ஆண்டுகள் ஆச்சு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதான் வளர்த்தாங்க. நானும் பணம் சம்பாதிக்க ஆச்சேன். மாதத்துல 2 லட்சம் வருமானம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதிகமா பணம் வர நண்பர்கள் அதிகமாகிட்டாங்க. அதிகமா நண்பர்கள் சேர நானும் ஆண்டவர் விட்டு கொஞ்சமா தூரம் போய் சில போன வசதிகளுக்கு அடிமாயி நான் கொஞ்சம் தான் குடிப்பேன். என் நண்பர்கள் நிறைய குடிப்பானுங்க. நான் குடிக்கிறது கொஞ்சம். நான் குடிக்கிறது ஒரு பாட்டில் வச்சுங்க, நல்ல உயர்ந்த காஸ்ட்லியான சரக்கு தான் குடிப்பேன். ஒரு பாட்டில் குடிப்பேன். என் கூட இருக்கிறவங்க குடிக்கணும்னா, நான் குடிக்கணும்னா என் கூட 10 பேர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு குடிக்காகவே 5000-10,000 செலவு பண்ணேன். 5000-10,000 செலவு பண்ணேன். என் கூட குடிச்சவங்க ஒரு நாள் ஒருத்தவங்களும் உயிரோடு இல்லை, ஒருவரும் இல்லை. என் கூட குடிச்ச ஒருவரும் உயிரோடு இல்லை. எல்லாரும் மறைச்சிட்டாங்க, எல்லாமே மறைச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா நான் அளவோடு இருந்தேன். அவங்க ஓசில கிடைக்கிற அளவு மீறி போனாங்க. ஒருவர் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. ஆனாலும் என் அப்பா கிட்ட போய் நான் சேர்த்துட்டேன். ஆண்டவரே, என் பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் பாவம் செய்துட்டேன். நான் எத்தனை பேர் நான் கெடுத்துடும், அத்தனைக்கு பதிலா அத்தனை ஆத்மாக்களை நான் எத்தனையோ கொண்டு சமூகத்தில் சேர்க்கிறேன். நான் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து குடிச்சாங்களோ அத்தனை பேருக்கு பதிலா ஆண்டவரே 4 பேர் என் கூட குடிச்சா நானு 40 பேர் ஆண்டவரை சேர்த்துறேன். என்கிட்ட எல்லா தெளிவும் இருக்குதுமா. ஒரு ஊர்ல போய் ஒரு இடம் எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல ஒரு சபையை ஏற்படுத்திட்டு அந்த சபையை கட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு 4 பேருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு அந்த சபையை நிறைய ஆட்களை சேர்த்து 100 பேர்ல 200 ஆத்மாக்களை குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல சபையில சேர்த்து நான் பிரசங்கம் சேர்த்து எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு விருப்பம் கிடையாது. இது போல ஒரு கூட்டம் நடக்குது. இதே போல ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் நடத்துற பாஸ்டர் என்ன கூப்பிடுறாரு, அன்பு நீ வா என்ன கூப்பிடுறாரு. நான் பார்க்க மனசே இல்லை. சரி, ஏதோ ஒரு நாள் கூப்பிடுறாரு, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த கூட்டத்துல அருமையான ஒரு வர்ஷிப் நான் பார்க்கிறேன். அருமையான தாமரபாக்கம் பக்கத்தில் இருக்கிறதான தாவீது ராஜா ஐயா அவருடைய மகன் லாரன்ஸ் அருமையான மெசேஜ் வர்ஷிப்ல அப்படியே இறங்குற ஆவியில இறங்கி ஒரு வர்ஷிப் பண்றாரு. அந்த வர்ஷிப்பை மாத்திச்சு. இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் நினைவு கொண்டு வந்துச்சு என்கிட்ட. அந்த வர்ஷிப்பை மாத்திச்சு. கொஞ்ச நேரத்தில் வர்ஷிப் முடிச்சுட்டோமா, வர்ஷிப் முடிஞ்ச கையோட தாவீது ஐயா மைக்கத்தை பிரசங்கம் பண்றாரு. வா வா வான்றாரு. ஒரே வார்த்தை தான், சகைவே இறங்கி வான்றாரு. சகைவே இறங்கி வா, லாசருவே வெளியே வா. கட்டப்பட்ட நிலையில் லாசருவே வெளியே வான்றாரு. சகைவு மேல ஏறி உட்காந்துக்கிறான். அவனை இறங்கி வான்றாரு. அவர் எடுத்த பிரசங்கம் என்ன மேல உட்காந்துருந்தேன். நான் கொஞ்ச நேரத்துல பாருங்க மீட்டிங் முடிச்சோட வீட்டுல போன பாட்டில் ரெடி ஆகுது. எனக்கு என் மனைவியை கூட்டு வரேன். அந்த மீட்டிங் என் மனைவியை கூட்டு வரேன். மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா பாட்டில் ரெடி ஆகுது. எனக்கு ஏன்னு கேட்டா 10 மணி ஆயிடும் மீட்டிங் முடிய. 10 மணிக்கு மேல வீட்டுக்கு போனா ஒயின் ஷாப் மூடுவாங்க, பாட்டில் கிடைக்காது. நான் என்ன பண்ணேன், போறதுக்கு முன்னாடி ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் உனக்கு ஒன்று வாங்கிக்கோ, எனக்கு வந்து வச்சிருங்க. பாட்டில் வந்துச்சு. பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சேன். பாட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பாட்டில் பார்த்தா 60 பார்த்து தூக்கி வச்சேன். பாட்டில் தூக்கி வச்சேன். இனிய வாழ்க்கையில ஏசுதான், நான் சாக வர ஏசுதான், அவர் மகவருக்கு நான் ஏசுதான். எனக்கு அந்த பாட்டில் தூக்கி அடிச்சமா அடிச்சு நான் சொன்னேன், இனிய வாழ்க்கையில ஏசு மாத்திரம் மட்டும்தான். அநேக மேடைகளில் கிராமமா சென்றேன். சொந்த மேடை இது, பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். சொந்த மேடை. ஒரு ஊழியக்காரர் ஐயா, எனக்கு அன்பான அப்பா சித்தப்பா தான் முறை. எனக்கு நாகலாபுரம் பகுதியில் அருமையான பாடு வரும், தப்பெல்லாம் வாசிக்கிற ஒரு அன்பையா அது வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்டேன், நான் பிரசங்கம் பண்ணணும், மேடை கிடைக்கல எனக்கு. அவர் ரொம்ப சீப் ரேட்ல எனக்கு மேடையை கொடுத்தார். ரொம்ப சீப் ரேட்ல மேடையை கொடுத்தார். நான் மேடை சொன்ன அவர்கிட்ட, இந்த மேடையில நான் ஏறுற மேடையிலாம் நீங்க தான் ட்ரம்ஸ் வாசிப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எத்தனை மேடையில ஏறி நான் பிரசங்கம் பண்றோம், அத்தனை மேடையும் நீங்க தான் மேடை வாசிப்பீங்க. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தண்ணியில இருந்து வர சொல்லியிருக்கிறேன். மாத்திர பக்கத்துல அருமையான ஐயா எனக்கு பழக்கம், சத்தியவேட்டில் ஒரு ஐயா பழக்கம், சுத்தி எனக்கு ஒரு 30 பேர் எனக்கு பழக்கம். கீபோர்டு வாசிக்கிறவங்க 1000 பேர் கீபோர்டு வாசிக்கிறவங்க மாறுவாங்க. ஆனா மேடை அடிக்கிற நீ மாத்திரம் தான் சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமா. அப்படி ஆண்டவர் சமூகத்தை விட்டு தூரமா போயிருந்த என்ன ஆண்டவரை பார்த்து நான் வந்துட்டோமா. எனக்கு ஆண்டவரை பார்த்துட்டு வந்துட்டு பிறகு என் வாழ்க்கையில ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம். நான் கேட்காமே ஆண்டவரை கொடுத்திருக்க கருவத்தில் தேவனை மகிமைப்படுத்த
செய்து கொள்ள போறான். இந்த மனுஷன் உணர்ந்து தூரத்துல பாக்குறான். ஒரு நாள் அங்க அப்பா டெய்லியும் பாக்குறாரு, என்னைக்காவது என்னோட மகன் வந்துருவானா, என்னைக்காவது என் மகன் திரும்பி வீட்டுக்கு வருவானா. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஒரு வேலை இருக்குது, தூரமா இருக்கலாம். அப்பா உங்களை தினந்தோறும் பாக்குறாரம்மா, என்னைக்காவது மகன் வந்துருவானே, இந்த வழியா தானே வரணும், இந்த வழியா தானே போனா, இந்த வழியா தானே திரும்ப வரணும். ஆண்டவர் நினைச்சு பாக்குறாரம்மா, என்கிட்ட தானே இருந்தேன், நான் தான் உன்னை உருவாக்குறேன், உன்னை படுத்த தேவன் நானு, உன்னை சிரித்த தேவன் நானு, என்னை விட்டு நீ போயிட்டேப்பா, நீ என்கிட்ட வருவேன், நீ இந்த பக்கம் தானே வரணும். பாவத்தின் சம்பளம் மரணமா, அந்த மரணம் உனக்கு வேணாம், உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிற நான் இருக்கிறேன். அப்பா குரல் கொடுக்கிறாரப்பா, அப்பா குரல் கொடுக்கிறாரு, நித்திய ஜீவன் உனக்கு இருக்கு. மகன் திரும்ப வருகிறான், மகன் திரும்ப வருகிறான். அப்பா இடத்துல போகிறான். அப்பா தூரத்தில் வருகிறதை பார்க்கிறார். பார்த்து இதோ என் மகன் வந்து விட்டான், இதோ என் மகன் வந்து விட்டான் சொல்லி தூரத்தில் வருகிற ஓடி போய் கட்டி கொடுத்து அவன் கைட்டு தழுவுகிறான். அவன் சொல்லுகிறான், அப்பா நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே, இன்றும் பிள்ளை நான் செய்யா. அப்பா உடனே ஒரு கட்டி அடைக்கிறாரு, ஒரு புத்தகம் ஒழிக்கிறாரு, வேலை அக்கறை கொடுக்கிறாரம்மா. என் மகன் வந்து விட்டா, என் மகன் வந்து விட்டா, அவன் கைகளை மாற்ற மாற்றுங்கள், அவன் காலில பாதுகாத்து போடுங்கள். காணாமல் போன மகன் திரும்ப வந்து விட்டான், என்னை விட்டு பிரிந்து போன மகன் திரும்ப வந்து விட்டானம்மா. சத்துள்ள பகுதியிலே இன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கற்றுக் கொடுக்கிறான். ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிருக்கிறியா, இன்றைக்கு நீ திரும்ப வந்திருக்கிற, இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிற, உன்னை குறித்து எனக்கு தூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுவேன். மூன்றாணியார் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா,
பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அடிமையா இருக்கிறோம். ஐயா, நீ எங்கேயோ தூரத்தில் இருந்த உன்னை கொண்டு வந்து சேர்த்து கிருப, உன்னை ரத்தத்தை கிருப, உன்னை உயர்த்தலை கிருப என்ற கரும் எனக்கு உயர்த்தினது ஐயா. அந்த மகன் அப்பா கிட்ட சொல்றான், அப்பா உன் பிள்ளை என்று சொல்வதற்கு நான் அறிகவியற்றவன், நான் தகுதி இல்லாதவப்பா. உன் வேலைக்காரர்கள் ஒருவராய் என்னை சேர்த்துக் கொள்ளும், உன் வேலைக்காரர்கள் ஒருவராய் சேர்த்துக் கொள்ளும். மகன் இறங்கி வேலைக்காரனாய் சேர்த்துக் கொள்ளும் என்று கேட்கிறான். அப்பா சொல்லுகிறார், யாரங்க என் மகன் வந்து விட்டான், கொன்று ஒன்று அடித்து பாருங்க. என்ன மாதிரி ஒரு பாத்தி பாருங்க, என்ன ஒரு பாத்தி. விருந்து ஆயத்தம் செய்யுங்கள், விருந்து ஆயத்தம் செய்யுங்கள். அன்பு சகோதரி சகோதரியே, வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்தை விட்டு நீ தூரம் போயிருக்கலாம், பிசாசானவன் வஞ்சித்திருக்கலாம். அவன் நமக்கு சொந்தக்காரன் இல்லைங்க, இயேசுதான் சொந்தக்காரன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நடக்குதுமா சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் அங்கே பொங்குது. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. அடுத்து நம்ம எதிர்பார்த்திருக்கிறதான ஐயாவுக்கு அவருடைய சாட்சி சொல்லி நம் ஜெபித்து கடந்து சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். அதிகாலையிலே 4:50 மணி அளவில் நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்கிறதான ஒரு ஊழியத்தை நிமித்தமாய் அதுல குறைஞ்சது நாங்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட 2 போன் நம்பர் இருக்கிறது, அதை நோட் பண்ணிங்க போங்க. நோட் பண்ணிங்க போட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு சொன்னீங்களா, அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விடுவேன். நீங்களும் ஜெபிக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புனித மத்தியில் வந்திருக்கிறதான்னு நம்ம எதிர்பார்த்திருக்கிறதானு இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணாயா அவர்கள் அவருடைய சாட்சியை கொடுப்பார். எல்லாரும் ஒரு உழைத்து சத்தமா ஒரு 3 அழுதியா சொல்லி தப்பி ஒரு வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காணிக்க பாடல் காணிக்க முடிஞ்ச பிறகு ஐயா கிட்ட நம்ம ஒப்படைக்க நம்ம மனைவி அன்பரசன் அவர்கள் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார். அப்பொழுது நம்மையும் காணிக்கையும் கத்திரிக்கு நாம் செலுத்துவோம். தம்பி என்பராஜ் சச்சின் 2 பேர் மேல வர முடியும் கேட்டுக் கொள்கிட்டேன். காணிக்கை நீங்க 2 பேர் எடுத்துட்டு வாங்க. கத்தோடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா.